அப்பாவும் அம்மாவும் சொத்து விஷயமா தாத்தா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படியா இருந்தாலும் யாருக்கு யாருக்கு என்ன பண்ணு எனக்கு பிரிச்சிருப்பாங்க. அதனால அம்மா அப்பா நல்ல முள்ள தான் வருவாங்க. இன்னைக்கு எப்படியாவது இருக்கிற விஷயத்த அம்மா கிட்டே அப்பா கிட்டே எடுத்து சொல்லணும். அப்பா அம்மா கிட்ட சொல்லி இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணணும். 2 பேர் வரட்டும் பேசிக்கலாம். அப்பா என்னடா? என்ன அப்பா வீட்டுக்கு வரும்போது இவ்வளவு கோவமா வராரு? அப்பா வீட்டுல ஏதோ விஷயம் நடந்துக்கும் போல இருக்கே. நம்ம எதுவும் சொல்லலாமா வேண்டாமா? ஆமா அம்மாவை காணா, எங்க போயிடுச்சு? சரி அம்மாவும் வரட்டும், அது ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கலாம். ஆப்பா உட்காருங்க. ஏன்பா என்னப்பாச்சு? அப்பா வீட்டுல எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சா? பிரச்சனையா? பிரச்சனை பண்ணதே உங்க அம்மா தான்டா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாண்டா, இன்னைக்கு சொத்து விஷயமா பிரிக்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு நல்ல முடிவு வந்திருக்கு எல்லாருக்கும். ஆனா உங்க அம்மா இருக்காளே, உங்க அம்மா என்னப்பாச்சு? என்ன ஆச்சா? உங்க அம்மா காரி தானே எல்லா இடத்துலயும் கோவப்படுறவ. எல்லா இடத்துலயும் எப்படி பேசணும் ஏது பேசணும் கூட தெரிய மாட்டேங்குது அவளுக்கு. அச்சச்சோ என்னப்பா சொல்றீங்க? ஆமாண்டா. அப்படி என்னப்பா நடந்துச்சு? அத நான் சொல்றேன். பக்கத்துல நிக்கிறதே பாவம் எனக்கு. இப்ப வரும்போது என்ன எப்படி கூட்டிட்டு வந்தியாக்கும்? பக்கத்துல உட்கார வச்சுதான் கூட்டிட்டு வந்த. இப்ப என்னன்னா பாவம் கீவங்கிற? நீ பேசாத, உன் மேல நான் செம்ம கோவமா இருக்கேன். என் மேல கோபப்படுறதுக்கு அப்படி என்ன இருக்கு? அவங்க அப்பா அம்மா கிட்ட நியாயத்தை தானே எடுத்து சொன்னேன். புரியலையா உனக்கு? ஐயா உனக்காக தானே எல்லாத்தையும் எடுத்து சொன்னேன். அது புரியலையா உனக்கு? என்னமாச்சு? உங்க அப்பன் தாத்தா வீட்டுல சொல்றாரு, எனக்கு எந்த சொத்து வேண்டாம்ப்பா, இது பெரிய சொத்தா நீங்களும் அம்மா இருக்கீங்க, நீங்க 2 பேருமே போதும் அப்படின்ட்டு. அப்படியா? பாரியா என் பிள்ளை எவ்வளவு ஆச்சரியமா கேக்குது. ஏன்பா இப்படி பண்ணீங்க? டேய் உங்க அம்மா பொய் சொல்றடா. ஆமாயா ஆமா, நான் தான் பொய் சொல்லிட்டு இருக்கேன். மாடி நீதான் பெரிய பித்தலாட்டக்காரி. நீ சொல்லதான் உனக்கு பெரிய சகஜமா இருக்குமே. இப்ப 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இது பிரச்சனை உன் முடிவுக்கு வந்துச்சா இல்லையா? முடிவுக்கு வந்துச்சு. உங்க அம்மா தான் ஒரு முடிவுக்கு கொண்டு வர விட்டுருவாளா? அதான் பெரிய ராட்சசி ஆச்சே. ஆசைக்காரி வேற. அது வேணும் இது வேணும்னு கேட்டு வாங்கிக்கிறது. உன் புருஷனா எதுவுமே சம்பாதிக்கலையா? பாடுபட்டு உழைக்கலையா சேர்க்கலையா? நம்ம சேர்த்து வச்சது நமக்கு போதாதாங்கிறேன். நமக்கு இருக்கிறது ஒத்த பையன் தான். ஏன் ஒத்த பையனா இருந்தாலும் அப்பாட பூர்வீக சொத்து எதுவும் வேண்டாமா நமக்கு? நீ வேணா ஒண்ணு வேணா உங்க அப்பாட்ட எழுதி கொடுத்துரு. ஆனா நானும் அப்படி இருக்க மாட்டேன். பிள்ளைக்கு எங்க மாமனார் வீட்டு சொத்து எப்படியாவது வந்தாகணும். எழுதி வைக்கிறது தானே சொன்னாங்க. அந்த பக்கத்துல ஒரு இடம் எழுதி வைக்கிறேன்னாங்களே. உன் தொங்கச்சிக்கும் உன் தம்பிக்கும் நிறைய எழுதி வைப்பாங்களாம். ஆனா உனக்கு மட்டும் கம்மியா எழுதி வைக்க பாக்குறாங்கடா. அப்பனே அப்பந்தான் ஏமாந்து குழியா இருக்காரே. அப்பன் தலையில மிளகா அரைக்க பாக்குறாங்க. இல்ல முடி இல்ல ஒண்ணு இல்ல மொட்டை தலையா இருக்கவும். நக்கல் நாயுடு பேச்செல்லாம் நிப்பாட்டு போத. நான் அப்படிலாம் பேசல, உள்ளதான் சொல்றேன். என்ற மவனை பரத்து நீயே சொல்ற. தாத்தா வீட்டு சொத்து உனக்கு எதுவுமே வேண்டாமா? சொல்லுடா. வேண்டுமா? பாரியா என் புள்ளையே சொல்லுது வேண்டும்ட்டு. நீ மட்டும் எதுக்கே வேண்டான்னு சொல்ற? வேணா விட்டுரு. ஆமாண்டி, சேர்த்து வச்சுட்டு போறப்ப அப்படியே அள்ளி தூக்கிட்டு போற பாரு எல்லாத்தையும். பேச்சு பேச வந்துட்டா. சொன்ன மாதிரி போறப்ப உன்னத்தை தூக்கிட்டு போறது இல்ல. அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைக்கு இருக்க போது, அப்புறம் அவன் பிள்ளைக்கு இருக்க போது. தொடர்ந்து வந்தா அண்ணா தொடர்ந்து இப்படி வந்துட்டே இருந்துச்சுன்னா உனக்கு என்ன அப்ப? என்னடா பரத்து நீ என்னடா சொல்ற? தாத்தா அப்ப சுத்தி எப்படியாவது நமக்கு வந்தாகணுமா? என்ன இந்த பக்கத்துல ஒரு ஏக்கர் நிலம் எழுதி வைக்கிறார்ல, இது போதுமா நமக்கு? இதே இப்ப கோடி கணக்குல போவோம். கோடி கணக்குல போகும் தான், இல்லன்னு சொல்லல. மச்சி வீடு எவ்வளவு ராசியான வீடு. நம்ம ஒன்னா இருந்தோம், அங்க வந்துதான் நீ பிறந்த. சரி அந்த விட எப்படியாவது நம்ம பேர்ல எழுதி வாங்கிக்கலான்னு பார்த்தா அதான் உங்க அத்தைக்கு எழுதி கொடுக்குறாரு உங்க தாத்தா. உங்க அப்பையும் சேர்ந்து சொல்லுது. என்னடா நியாயம்? உங்க அத்தைக்கு உங்க அப்பையே சின்ன பிள்ளைல இருந்து எதுவும் சேர்க்கலையா செய்யலையா? உங்க அத்தை கல்யாணத்து கூட அவ்வளவு பவுன் போட்டாங்க. அப்புறம் தான் சேர்ந்து பவுன் எல்லாம் போட்டிருக்காரு. கல்யாண ஜாமா அது இது நிறைய வாங்கி கொடுத்திருக்காரு. அப்பன்னு செஞ்சிருக்காரு. அத்தைக்காரிக்கு அதெல்லாம் பத்தாதா? மேற்கொண்டு வேணும் வேணும்னு இன்னமும் அலைஞ்சிட்டே இருக்கா. நீ என்ன பண்றியா? நீ வேணும் வேணும் அலைஞ்சிட்டே இருக்க. தொங்கச்சியை சொன்னிட்டு கோவம் வந்துருமே பொத்துக்கிட்டு. அப்ப இந்த தாத்தா வீட்டுல சொல்றாரு, எனக்கு வேண்டாம்ப்பா, தொங்கச்சிக்கே அந்த மச்சி எழுதி கொடுத்துருப்பான்னு உங்க அப்பன் சொல்றாருடா. சரி விடுமா, பொம்பளை பிள்ளை வச்சிருக்கு. பொம்பளை பிள்ளை வச்சிருந்தா பொம்பளை பிள்ளைங்க இருந்தா தான் கூட சொத்து வாங்கிக்கணுமா? ஒத்த ஆம்பளை பிள்ளை பெற்றிருக்கேன் அப்படின்னு பார்த்தா வீட்டோட மூத்த மருமோ நான் தானே. மூத்த மருமவ அப்படியா நீ நடந்துகிட்ட? சொல்றதுக்கு ஒரு வியாக்கியானம் வேணும். மருமனா வீட்டோட பொறுப்பை எடுத்துக்கிட்டு மாமா நாத்தனாருக்கே எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மனசு வேணும். தான் கிடையாது. இருக்க சொத்தை வேணுமா? தங்கச்சிக்கு எழுதி வைக்கிற சொத்து வேணுங்கிறியே. மூத்த மருமகள் கடையாளமா? ஆமாயா ஆமா, கால வேற வலிக்குது. இது உட்காந்துட்டு பேசலாம். ஆமா உட்காந்துட்டு பேசுறியாக்கும். பேசுறதுக்கு என்னடி இருக்கு? பேசுறதுக்கு என்ன இருக்கா? நீ என்ன வேணா நினைச்சுக்கோ. வேணா அந்த மச்சி வீடு வேணாம்னு சொல்லலாம். எனக்கு என் பிள்ளைக்கு அந்த மச்சி வீடு வேண்டும். என் பிள்ளை கல்யாணம் ஆனாலும் அந்த மச்சி வீட்டுல தான் இருக்கும். அது பழங்காலத்து ஓட்டு வீடு, அங்க போய் இருப்பாங்களா? அவனை அந்த இடிச்சிட்டு நல்ல பெரிய வீடா கட்டிக்கலாம் நம்ம. ஆமா பெரிய வீடா இடிச்சு கட்டுற வரைக்கும் அப்படியே காசு கொட்டி கிடக்கு நம்ம கிட்ட. நீ தானே சொன்ன கிட்ட இல்லாத காசா பணமான்ட்டு. அப்புறம் என்ன? வீடு கட்டுறதே கிட்டத்தட்ட கோடி கணக்குல செலவாகும். இதெல்லாம் என்னடி பண்றது? நம்ம இருக்கிற வீட்டுக்கே செலவு பண்றதுக்கு எவ்வளவு ஆச்சு தெரியுமில? கோடி கணக்குல செலவாச்சு. கோடி கணக்குல செலவாச்சுன்னா எல்லாம் நம்ம மவனுக்கு தானே. மாமே நம்மள விட்டு எங்கேயும் போயிட போறானா? ஏன்துக்கு அப்புறம் நம்ம கூடவே தானே இருப்பான். கிழிஞ்சிச்சு கிருஷ்ணகிரி. இவ்வளோ பேசுறியே. எங்க அம்மா அப்பா இருக்கிற வீடு வாடகை வீடு. ஏதாவது ஆசைப்படுறாங்களா? சொத்து பத்து சேர்த்து வச்சு வீடெல்லாம் கட்டி பார்த்துட்டு வாடகை வீட்டுல குடியிருக்காங்க. நான் சொன்னேன் வாடகை வீட்டுல இருங்கன்னு. உங்களை ஆசைப்பட்டு இருந்தா சொந்த வீட்டுல எல்லாம் குடி வச்சுட்டு வாடகை காசுல உங்க அப்பா வாங்கிக்கிறாருல. அப்புறம் என்ன நம்ம கிட்ட தராரா இல்ல உங்ககிட்ட தான் தராரா? இப்பெல்லாம் பேசி மடக்கலான்னு பாக்காதாமா. உங்கச்சிக்கும் உன் தொம்பிக்கு மட்டும் எழுதி வைக்க தெரியும். என் பிள்ளைக்கு உனக்கு எழுதி வைக்க தெரியாது.
தம்பிக்கு எழுதி வைக்க மட்டும் நல்லா வாய் திறப்ப. உங்களுக்கு செய்யணும் ஏதாவது பண்ணணும்னா அவ்வளவுதான் உனக்கு. அப்படியே எனக்கு ஏதாவது வெளியே வாங்கணும் காசை குடியான்னு கூட கொடுக்க மாட்டேன் நீ. ஆமா நான் கொடுக்காம தான் இருக்கேன் உன்ட்ட. நீ கேட்கறப்பெல்லாம் அள்ளி வீசுறேனே. ஏன்பா இவ்வளவு கோவப்படுறீங்க? அம்மா கூட அமைதியா பேசுது பாருங்க. இப்ப எங்க அமைதியா பேசுறா? நானும் நம்ம மாமன் சொல்ற மாதிரி பொறுமையா தான் பேசிட்டு இருக்கேன். சரி கோவப்படக்கூடாது, நம்ம வீட்டுக்காராச்சே, அவரு நம்மளை விட்டா எங்க போயிருவாருன்ட்டு ஒரு தடவை கோவப்பட்டு பேசினா நமக்குதான் உடம்புக்கு திங்கு. அதனால எதுவும் பேசாம இருக்கேன். நானும் கோவப்பட்டேன், உனக்கு மேல எனக்கு கோவம் வராமா இல்ல என்னைய பத்தி? அதான் தெரியுமே இந்த காண்டாமிருகத்தை பத்தி. ஆமா நான் காண்டாமிருகம், நீ என்னவா என்ன பண்ணி மாதிரி இருந்துகிட்டு? யாடி சன பண்ணி? நானா? போது நிப்பாட்டுங்க. பேர் இப்படி சண்டை போட்டே இருக்கீங்க. அதாவது ஒரு முடிவு எடுக்கிறீங்களா? நான் சொல்றதாண்டா ஒரு முடிவு. அந்த மச்சி விடி நம்ம பேருக்கு வந்தாகணும், அவ்வளவுதான். வேற எதுவுமே கேட்கல. கேட்க போய் தான் உங்க அத்தைக்காரி அந்த கத்து கத்துறா. இப்போ உங்க மாமங்காரன் அதுக்கு மேல. மாமங்காரன் அவ்வளவு சொத்து பத்து வச்சிருக்காரு. பள்ளிய கடை மார்க்கெட்ல அவ்வளவு பெருசா வச்சிருக்காது. அது பத்தாதாக்கும் மாமனார் வீட்டு சொத்து பத்தை கேட்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்படி சொல்லு பாப்போம். நீ ஆசைப்படலையா? ஆமா நான் என்ன ஆசைப்படுறேன், உள்ளது வேணும் தான் சொல்றேன். உன் தொங்குச்சிக்கு மட்டும் அள்ளி கொடுக்க தெரியும் உனக்கு. நீ தங்கச்சி அவளையாண்டி சொல்லிட்டு இருக்க? அப்புறம் அவளுக்கு தானே எல்லாமே செய்யற. நீ நீ ஏதாவது செஞ்சிருக்கியா? தாத்தா அப்பனுக்கு ஏதாவது செஞ்சிருக்கியா சொல்லு பாப்போம். ஏன் உங்க ஆத்தா அப்புறம் நான் எதுவுமே செய்யல. என்னத்தையா செஞ்சிருக்க? என்னத்த செஞ்சிருக்க? கண்ணெறிஞ்சு பொய் சொல்லாதடி. கண்ணு முன்னாடி நான் உங்களுக்கு எவ்வளவு பண்ணிருக்கேன். பா போதும்பா. எப்பவுமே செஞ்சதை சொல்லி காமிக்க கூடாது. சொல்லி காமிக்கிறதா நானே நினைக்கிறேன். உங்க அம்மா புஷ்பா சும்மா விடுறாளா? என்னை பேச வைக்கிறாளே. என்னடா பண்றது? உங்க அப்பா அத்தாளுக்கு 10,000 ரூபாய் பணம் அனுப்பிச்சு விட்டுருக்கேன் தெரியுதுல. மாசமா அனுப்புறேன்ட்டு கிட்டத்தட்ட 2 மாசமா அனுப்பியிருக்கேன். 10,000னா 2 மாசத்துக்கு 20,000 ரூபாய். அதெல்லாம் என்னாச்சு சொல்லு பாப்போம். அப்பா என்னப்பா அதெல்லாம்? நீ சும்மா நிறா. அம்மா கரெக்டா இதெல்லாம் எடுத்து சொன்னாதான் புரியும். இல்லைன்னா அவ்வளவுதான். அப்பா கிட்டதான் ஏப்பா. அப்ப எனக்கு ஆத்தாளுக்கு நான் என்ன செஞ்சேன்னு கேள்வியா கேட்டுக்கிட்டு இவ்வளவு செஞ்சாலும் அவங்க உதவியா இருந்தாங்க, உபத்திரமா தானே இருந்திருக்காங்க. 2 பேரும் தனியா இருந்து கஷ்டப்படுறாங்க. நல்லா இருக்குமேனு பாவப்பட்டு தானே அனுப்பி விட்டுறேன். நீ ஆத்தா அப்பனுக்கு பணம் அனுப்புன, அதான் நான் நம்பணும். அப்படிதானே? அம்மா அப்ப மாதிரி நீ போய் சொல்ல போறியா? இல்லம்மா, அப்பா கிட்டத்தட்ட 2 மாசமா பணம் அனுப்பிட்டு தான் இருக்காரு. நானா தான் அப்பா செல்ல இருந்து அனுப்பிச்சு விடுறேன். என்னடா சொல்ற? உண்மையாவா? உண்மையதாமா சொல்றேன். அப்பா உண்மையாதான் சொல்றாரு. நீதான் நம்ப மாட்டேங்கிற. தாத்தா போன தடவை வீட்டுக்கு வந்தப்பயே எவ்வளவு கஷ்டமா இருக்கு முடியலன்னு சொன்னாரு. தாத்தா நீ எவ்வளவு உதாசனப்படுத்தி வெளியே துரத்தி விட்ட. ஆமா உங்க தாத்தனை அனுப்பிட்டு வீட்டுக்கு வாடான்னு சொன்னியா? அப்புறம் தான் அவர் எல்லாமே சொன்னாரு. கஷ்டமா இருக்கு பேராண்டி, வேலைக்கு போறது இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி அழுதுட்டு பேசினாரு என்கிட்ட. அப்புறம் நான் தான் அப்பா கிட்ட சொன்னேன், எல்லாம் தாத்தா அம்மாச்சி கஷ்டப்படுறாங்கப்பா, மாசம் மாசம் பணம் அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அப்பாவும் ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் அப்பா செல்லுந்து நானா தான் அனுப்பிச்சு விடுறேன். என்ன ஆகும்? அப்புறம் என்ன சொல்லுவ? பேசுறதெல்லாம் போயின்னு சொன்னியே, வாயை திறந்து பேசுடி. தாத்தாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், பணம் அனுப்பிச்சிருக்கோம் தாத்தா, நீங்க செலவு பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. அனுப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் மாப்பிள்ள நம்ம விடாம பணம் அனுப்பிச்சுட்டு பாத்துக்கலாரேன்ட்டு. தாத்தாக்கா மச்சிக்கு சந்தோஷம் தாமா. ஏன்டா என்கிட்ட சொல்லவே இல்ல நீ? ஆமா சொன்னா மட்டும் என்னத்த கிழிக்க போற நீ? நான் என்னமோ பண்ணுவேன், உனக்கு என்ன? இப்பயாவது புரியுதாமா உனக்கு? அப்பா எவ்வளவு நல்லவருண்டு. நீதான் அப்பா மனசை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. எப்ப பார்த்தாலும் அப்பா கிட்ட விடுக்குன்னு பேசிடுற. அப்பா நல்ல மனசு யாருக்குமே தெரியாதுமா. அத்தாவும் அம்மாச்சியும் உனக்கு கெட்டதெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். அப்பா தான் என்கிட்ட சொல்லியிருக்காரு. இருந்தும் அப்பா இவ்வளவு தூரம் அவங்களுக்கு நம்மள அமைச்சிருக்காருலமா, அதெல்லாம் நீ நினைச்சு பாக்கணும்ல. நினைச்சு பாக்குறேன். சரிம்மா, அப்ப இதோட இந்த பிரச்சனையை விட்டு மச்சி வீடு எல்லாம் வேண்டாமா, அத்தையே வச்சுக்கிட்டோம். அத்தை வீட்லயும் குடும்பம் பண்றாங்கல்ல, அத்தையே என்ன பண்ணும் பாவம், பொம்பளை பிள்ளை இருக்கு. அது மாதிரி பெரிய மச்சி வீடு வேணும்னா நல்லா படிச்சு சம்பாதிச்சு நான் உனக்கு கட்டி தரேமா. எனக்கு பெரிய வீடா கட்டி கொடுத்துருக்கு. இன்னும் சந்தோஷப்பட மாட்டேன். விட்டுட்டு தாத்தா பையி வாழ்ந்த வீட்டை போய் நீ ஏமா கேக்குற? அத்தையே வச்சுக்கிட்டுமா. இப்ப என்ன சொல்ல வர? எல்லாம் எடுத்து சொல்லியாச்சு. இப்ப என்ன மைண்ட் செட்ல இருக்க? யோசிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. டைம் கொடுக்கணுமா? ஏன் உடனே சொல்ல முடியாது உன்னால? பா இருப்பா, அதான் யோசிச்சு சொல்றீங்கதுல. அது எதுவா இருந்தாலும் நல்ல முடிவா தான் சொல்லும். என்னம்மா சரிதானே? சரிடா. சரிம்மா, நீ போய் உள்ளார பத்த வெளியில பார்ப்போமா. எனக்கு காலேஜ் விட்டு வந்ததுனால பசிக்குதுமா. அது ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுமா. என்னது ஸ்நாக்ஸா? அப்படி கஷ்டமா இருந்தா தோசையாவது ஊத்தி கொடுமா. இது ரொம்ப பசிக்குது. போய் பிள்ளைக்கு தோசை ஊத்தி கொடு. பிளஸ் சட்னி இருக்குல்ல? இருக்கு. அப்புறம் என்ன, போய் ஊத்தி கொடு போ. நீ பரத்து சொல்லுப்பா, நானும் கடை கிளம்புறேன்டா. போயிட்டு வாப்பா. சரி பாத்துக்கிறியா? போயிட்டு வாங்கப்பா. என்னமோ என்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்த. என்னதான் சொல்லணும்னு நினைக்கிற? அப்படின்னு இல்லையே. ஆனா இவ்வளவு கோவமா நீங்க இருக்காதீங்கப்பா. அம்மா மாதிரி நீயும் இப்ப கோவப்படுறீங்க. இப்ப கூட இப்படிதான் இருக்கீங்க. மகன் சொன்னே அப்படி அப்பா மகன் மாறிடுச்சு. இப்ப என்ன உனக்கு? என் புள்ள எது சொன்னாலும் நான் கேட்பேன். நல்லா கேட்டு கிழிச்ச. என்னம்மா பசிக்குதுங்கிற உட்காந்தே இருக்கா? போமா தோசை ஊத்திட்டு வாமா. சரிடா ஊத்திட்டு வரேன். இது சொட்ட மாட்ட தலையா உனக்கு? ஆமா, உனக்கு மட்டும் ஆல்ரெடி கூந்தல் இருக்கு பாரு. நீ பாத்து இப்படி பேசுற. எனக்கு உன்கிட்ட கோவமா பேசி வயிறு கப கபன்னு பசிக்குது. எனக்கு 2 தோசை ஊத்திட்டு வா. சரி ஊத்திட்டு வரேன். அம்மா உனக்கும் ஊத்திட்டு வாமா. எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம். பரத்து இதுக்கெல்லாம் உங்க அம்மா உடன்பட்டு வரமாட்டா. எனக்கெல்லாம் பசிக்கலடா. 2 பேருக்கும் தோசை ஊத்திட்டு வரேன். சொன்னேன்ல நானு. சரிம்மா போ. ஏய் பரத்து, அம்மாக்கு நீ ஒவ்வொன்னா எடுத்து சொல்லவும் சரி ஏதோ மனசு மாறி இருக்கு. அம்மாவும் அந்த மச்சி வீடு இடத்த தங்கச்சிட்ட கொடுக்கறதுக்கு ஒத்துக்குவான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஒத்துக்கும்பா, எதுவும் கவலைப்படாத விடு. சரிடா, இதை என்கிட்ட பேசணும் சொல்லுங்கறியே, இப்பயாவது சொல்லுடா.
அது அப்புறம் பேசிக்கலாம்ப்பா. என்னன்னு சொல்லுடா. அம்மா இருக்குப்பா, தனியா பேசணும் உன்கிட்ட. தனியா பேசணுமா? என்ன விஷயம்? அதான்ப்பா, இங்க வேண்டாம், வெளியே போய் பேசிக்கலாம் நம்ம. வெளியே போயா? எங்கடா? கடைக்கு வரியா? இல்ல கடான்னு இருப்பாரு. அப்புறம் என்ன? உனக்குன்னு ஒரு இடம் கிடைக்காதா? வா, அங்க போய் பேசிக்கலாம். என்ன விஷயம் தான் தெரியல. வீட்டுல சொல்ல மாட்டேங்கிற, கடையிலயும் சொல்ல மாட்டேங்கிற, வெளியே தான் போய் சொல்லுங்கிற. எதுவும் காலேஜ்ல சண்டை எதுவும் போட்டுட்டியா? அதான் பிரச்சனை ஆயிடுச்சா? அதனாலதான் என்கிட்ட சொல்லுன்னு நினைக்கிறியா? அது இல்லப்பா, நான் ஏன்பா அதெல்லாம் சண்டை போட போறேன்? அப்புறம் என்னடா விஷயம்? தனியா பேசிக்கோல, அப்ப சொல்றேன். சரிடா. இப்போதைக்கு பசிக்குதுப்பா, சாப்பிடலாம். அம்மா தோசை ஊத்தி போயிருக்கேன்னா, ஆனா இன்னும் வரலையே. இப்ப 2 பேருக்கு தோசை ஊத்தி எடுத்துருவோம்ல, கொஞ்சம் பொறுமையா இருப்பா. அப்புறம் இன்னொரு விஷயம். என்னடா? நான் உங்ககிட்ட தனியா பேசுறது அம்மாக்கு தெரிய வேணாம்ப்பா. ஏன்டா? எல்லாமே நல்லதுக்காக தான்ப்பா சொல்றேன். சரி, ஏதோ சொல்ற. எது சொல்றதா தான் நல்லதா தான் இருக்கும். சரிப்பா. நீ பண்ணதான் கரெக்ட். அவளை மலையில் நனைட்டும் தனியா வந்துட்டீல, எப்படியா இருந்தாலும் இந்த வீட்டுக்கு தானே வந்தாகணும். வரட்டும், அவகிட்ட நான் பேசிக்கிறேன். ஆமாமா. வந்தோடனே எதுவும் பேசாத, நானே பேசிக்கிறேன். என்ன சரியா? சரிம்மா. இப்ப நான் கடை கிளம்பட்டுமா? எது கடைக்கு போறியா? உன் பொண்டாட்டி வருவாள, அவகிட்ட. அம்மா, பொங்கல் வியாபாரம் நடக்குது, நான் கிளம்புறேன். உன் பொண்டாட்டி வந்த உடனே வேலை முடிஞ்சிடும். இது போவாத. ஏமா இப்படி பண்ற? அவன் நல்லதுக்காக தான் சொல்றேன். அப்படியே சோபால கொஞ்ச நேரம் அப்படியே உட்காரு. உன் பொண்டாட்டி வந்துட்டு இருப்பா, வந்துட்டு இரு. வந்துட்டாலே உன் பொண்டாட்டி. எங்க இப்படி மலையில என்னை தனியா விட்டுட்டு வந்துட்டீங்களே, இதெல்லாம் என்னங்க நியாயம்? நான் அப்படி நனைஞ்சு வந்திருக்கேன், எனக்கு எவ்வளவு குளிரா இருக்கு தெரியுமா? பண்றதெல்லாம் தப்பு, இது மாதிரிலாம் பண்ணாதீங்க. அவன் என்ன பண்ண? புள்ள எதுவா இருந்தாலும் கரெக்டா தான் பண்ணுவான். நீ என்னடி சொல்றதுக்கு? என்ன சொல்றதுக்கா? மழை வருது, கொஞ்சம் நின்னுங்க அப்படின்னா அதை நிப்பாட்டு. அப்பா அத்தா வீட்டுக்கு சொத்தை பிரிக்கிறாங்கன்னு போனியே, அங்க என்ன நடந்துச்சு? அதை விட்டுட்டு மத்ததெல்லாம் பேச வரா. மலையில நனைஞ்சிட்டே குளிருது அப்படின்ட்டு. அதான் சொல்லிருப்பாரு உங்க பையன் கிட்ட, எல்லாத்தையும் ஒப்பிச்சிருவாரு. அப்புறத்துக்கு ஏன்ட்ட கேக்குறீங்க? நானே மலையில நனைஞ்சிட்டே குளிரா இருக்கு, நான் போய் வேற ட்ரெஸ்ஸை மாத்தணும். நீ ஆளை விடுங்க. ஆமா நின்னுடி, என்னால முடியல. ஆச்சம் வந்துரும் போல இருக்கு. ஆச்சம் வந்தாலும் வரட்டும். ஆச்சம் தான் நீங்களா பாக்குறீங்க? நீங்க நான் போய் ட்ரெஸ்ஸை மாத்த போறேன். உங்க பேச்சுல யார் கேக்குறது? உள்ளார போனா அவ்வளவுதான். உன்னைய மொதல் இவ்வளவு எடுத்து சொல்றாங்களே. அம்மாவும் பையனை என்னதான் நினைக்கிறீங்க? என்னைய பண்ற தப்பெல்லாம் நீங்க பண்ணிவிட்டு நிக்க வச்சு கேள்வியா கேக்குறீங்களா 2 பேரும்? ஆமாண்டி, ஆமா. அப்பனுக்கு ஆத்தாளுக்கு இதேதான் வேலையா? பிள்ளை உங்க அப்பா வீட்டுக்கு வர சொல்லி சொத்து எழுதி கொடுக்காம, ஒன்னும் எழுதி கொடுக்காம ஏமாந்து கூலி ஆக்க வேணும் உங்க அப்பன். இந்த மாதிரி நடந்துக்கிற விதம் நல்லாவா இருக்கு? எனக்கு என்னமோ உங்க அப்பா பேசுறது சரியில்லைன்னு தோணுது. பாருங்க, பார்த்து பேசுங்க. உங்களை விட வயசு மூத்தவராமா, அதுக்காக கொஞ்சம் மரியாதை கொடுங்க. அவ இவன் நீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏன்டி மரியாதை கொடுக்கணும்? வாயில அப்படிதான் வருது, நான் அப்படிதான் பேசுவேன். அதுக்கும் கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது. அதுக்கு ஏதாவது எழுதி வைப்பாங்கன்னு பார்த்தா இன்னும் எழுதி வைக்க மாட்டேங்கிறாங்க. 10 வருஷத்துல என்னத்தை எழுதி வைக்கணும்? பாடுபட்டு உழைச்சது சொத்து பத்தி எதுவுமே இல்லையா? இல்ல உங்க பையன் அது உழைக்காம இருக்காரா? இல்ல அங்கங்க இடமா வாங்கி போட்டு வச்சிருக்கீங்க, அது பத்தாதா? எங்க அப்பா எழுதி கொடுக்குற சொத்தை மட்டும் வேணும் இப்படி பேசுறீங்களே. அப்பா வீட்டு சொத்துல உங்களுக்கு என்ன ஆசை இருக்கு சொல்லுங்க பாப்போம். நான் ஒண்ணு கேக்குறேன், என்ன மாதிரி தானே இன்னொரு வீட்டுல நீங்க வந்திருக்கீங்க. நீங்க வரும்போது என்ன எடுத்துட்டு வந்தீங்க? வெறுங்கையா தானே வீசிட்டு வந்தீங்க. நானும் அது மாதிரி கேட்கலாம்ல. சொல்லுங்க. உன் பொண்டாட்டி எப்படி பேசுறான்னு பாத்தியாடா? எல்லாத்தையும் பாத்துட்டுதாமா இருக்கேன். இப்ப என்னடா சொல்றது? இவளையாமா இங்க வச்சு பேசிட்டு இருக்க? வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுருவீங்களா? அப்பாவும் அம்மாவும் ஒன்னும் எழுதி கொடுக்கலன்ட்டு இப்படி வீட்டை விட்டு துரத்தலாம் நினைக்கிறீங்க? என் மாமியாரே அப்படிதானே? ஆமாண்டி, அப்படிதான். என் புள்ள என்ன சொல்றது? நானே சொல்றேன், வீட்டை விட்டு வெளியே போடி. அம்மா